நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 6 மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ண செய்வேன். தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்பண்ண செய்வேன். கடந்த 6 மாத காலங்கள் ஒருவேளை எகிப்தினுடைய வேதனை உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். எகிப்தினுடைய அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். கண்ணீர் நிறைந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை வியாதி உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பணங்கள் முழுவதுமாய் செலவு செய்யப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கலாம். இறைவார்த்தை சொல்லுகிறது, எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே, அன்றைக்கு அங்க நடந்தது போலவே இன்றைக்கு கர்த்தருடைய அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த 7வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அதிசயமாய் நடத்த வல்லவர். இன்றைக்கு ஒருவேளை ஒரு வீடு இல்லாதபடிக்கு நீ கவலையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கடந்த 6 மாத காலம் முழுவதும் மிகுந்த கடன் பிரச்சனையோடு கூட நீ காணப்பட்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு 7வது மாதத்துக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உடைய கடன் பிரச்சனையில இருந்து, நீ ஒரு வீடு வாசல் இல்லை என்று சொல்லி புலம்புகிற இந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். உடைய தலைமுறைகளை குறித்து நீ ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போன சூழ்நிலையில நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ ஒருவேளை சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உடைய குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உடைய திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உடைய பிள்ளைகள் தலைமுறைகள் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்காத என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். இந்த 7வது மாதத்துல நீ விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் ஸ்தோத்திரம், அதிசயத்தின் மாதம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ அதிசயங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். இனியும் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க குடும்பத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில, உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென்.